இப்போ பார்த்தீங்கன்னா பீமா கோல்டு வெப்சைட்க்கு தான் வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா bima.gold.com கொடுத்துருக்கேன். இதில் இப்போ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க. எப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஆரம்பிக்குதுன்னா 12 ஹவர்ஸ் 5 மினிட்ஸில் வந்து ஆரம்பிக்குதுங்க. இப்போ 12 ஹவர்ஸ் 5 மினிட்ஸில் கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்ததுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போது அது உங்களுக்கு ஆஃபர் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்கிளாக எதான வந்து உங்கள் கார்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு அதனோட இப்போ இருக்கிற வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. நைட் வந்து ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ வந்து ரிடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எக்ஸிஸ்டிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 0 மேக்கிங் சார்ஜ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி மட்டும்தான் இருக்குது, கோல்டு கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா பீமா ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9199 போட்டிருக்காங்க. ஒருவேளை ஆஃபருக்கு அப்புறம் கம்மி பண்ணுறாங்களா தெரியல, சாயங்காலம் தான் தெரியும். இது ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, ஸோ எனக்கு அவங்க என்ன போட போகிறாங்களோ தெரியாது. நான் வெறும் இது இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 12 ஹவர்ஸ். இது 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர். 12 ஹவர்ஸ் 4 மினிட்ஸ் கழிச்சு ஸ்பெஷல் ஆஃபர் ஆரம்பிக்க போகிறது. இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரி தான். யூஸ்வலாக அந்த கோல்டு வந்து சாட்டர்டே சண்டே அவங்க ஆஃபர் போடுவாங்க. ஸோ 12 மணி நேரம் கழிச்சு என்ன ஆஃபர் உங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் இப்போதைக்கு உங்களோட ஐட்டம் எதாவது செலக்ட் பண்ணி கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதனோட இன்னைக்கு இப்போ கொடுத்துருக்கிற கோல்டு ரேட்டும் மேக்கிங் சார்ஜும் பார்த்துக்கோங்க. ஆஃபருக்கு அப்புறம் அது மைனஸ் ஆகுதாங்கிறது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். இப்போவே நீங்கள் செலெக்ஷனை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கூட நீங்கள் எடுக்கலாம். பட் என்னென்னா நாளைக்கு 10 மணிக்கு அப்புறம் அவங்க கோல்டு ரேட்டை மாற்றுவாங்க, நைட்டை கம்பேர் பண்ணச்சியும். ஸோ நைட்டே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கம்மியாச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோல்டு ரேட் கம்மியாச்சுன்னா இவங்களும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலாகவே மார்க்கெட் ரேட்டோட இங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேங்கிள் செலக்ட் பண்ணி நான் ஆட் டு கார்ட் போட்டு வச்சுட்டு அது வந்து எப்படி நைட் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பேங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன், கார்ட்லேயும் ஒன்று இருக்குங்க. ஸோ கார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா 22 கேரட் போட்டிருக்கு. மெட்டல் வெயிட் வந்து 11.99 போட்டிருக்கு. இது டோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா 1,34,000 போட்டிருக்காங்க. இப்போ அதனோட டீட்டெயில்ஸ்க்கு போயிடலாம். இது வந்து டெலிவரி பை 38 ஜூலை போட்டிருக்காங்க. நீங்கள் நைட் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒரு நாள் வரும். இப்போது நான் வந்து பேங்கிளில் செலக்ட் பண்ணுறேன் ஸோ தட் இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுதாங்க பேங்கிளோட இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி பேங்கிள் 2 இருக்குது. நீங்கள் 2 செலக்ட் பண்ணணுன்னா இன்னொன்று போட்டு ஆட் டு கார்ட் கொடுக்கணும். உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க ப்ராடக்ட் கோடு 11.9 கிராம்ஸ் இருக்குது. சைஸ் பார்த்துக்கோங்க. இதில் சைஸ் வந்து நான் செலக்ட் பண்ணது 2.4ங்க. உங்களுக்கு என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரீசன் என்ன, எவ்வளோ ஆஃபர் நைட் வருது, இது வர்த்தா, இந்த ஆஃபருக்கு நம்ம வாங்கலாமான்னு பார்த்து வச்சுக்கிறது தான். இதை வாங்கணும்லாம் சொல்லலை நான். இந்த ஆஃபருக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேங்கிள் தான் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 9199 ரேட் கொடுத்துருக்காங்க. அதனோட வெயிட் 11.9. இதில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து 20,689 போட்டிருக்காங்க. இது ப்ரொமோஷனல் ஆஃபர்னு கீழே போட்டு அதை அடிக்கலை. யூஸ்வலாக போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். எப்போ ஆஃபர் இருக்கோ அப்போ மேக்கிங் சார்ஜை போட்டுட்டு கடைசியாக அந்த மேக்கிங் சார்ஜை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதில் அது ரிமூவ் பண்ணல. ஸோ டோட்டல் இதுதான் அமௌண்ட் வருது. இப்போது ப்ரொமோஷனல் ஆஃபர் சாயங்காலம் உங்களுக்கு போடுறாங்க, நைட்டு போடுறாங்க இல்லையா, அதை திரும்பி வந்து இதே கார்ட்டில் போய் பாருங்கள் அப்டேட் ஆயிருக்கான்னு. ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லும். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஒரு அவேர்னஸ்க்கு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து பெட்டர் ஆஃபர் இருக்கா, இல்லை ரொம்ப ஆஃபர் இல்லையா, இல்லை ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாமா, அந்த ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு நெட் பேங்கிங் இருக்குது ஆனால் இதில் நெட் பேங்கிங் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தாங்க அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். திரும்பி நான் கார்ட்டுக்கே வந்துட்டேங்க. கார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிக்கிறேன். செக் அவுட் பண்ணர்ச்சே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கிளிக் பண்ண சொல்லும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேங்க. செக் அவுட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங், கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே உங்களுக்கு நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. இது எந்த யூஸர் வந்து நெட் பேங்கிங் நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இந்த எக்ஸிஸ்டிங் வீடியோவோட இதையும் கம்பைன் பண்ணேன். தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து இந்த ஆஃபர் எப்படி பார்க்குறதுன்னு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாமா? என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் போடுங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல ஆஃபர் இருக்கோ அதை நான் கொண்டு வரதுக்காக உங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த கரெக்டாக அந்த டேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ தட் எக்ஸிஸ்டிங் ஆஃபர் என்னைக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 days தான் இருக்குது. அந்த 2 days ஆஃபர் வந்து அன்னைக்கு கரெக்டாக உங்களுக்கு போனாதான் உங்களால் அதை வாங்க முடியும். அதனால் என்னைக்கு நான் இந்த இது போஸ்ட் பண்ணுறேனோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டக்குன்னு அந்த என்ன வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போயிடும். 2 days கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தான் டிலே ஆகும், அந்த ஆஃபர் போயிருக்கும். அதனால் சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் புட் அ கமெண்ட். என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.